அவன் பணி அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. புதிய தேசத்தின் அதிபதி உன்னாலே நிர்ணயிக்க கடவுது அதிகாரம் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதி அவனுக்கு விரோதமாக நான் என் கத்தை நீட்டி இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே கடவுள் காத்து நீட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு கெட்ட காலம் கட்டினார். 2019 சொல்றேன், இப்ப கிடையாது. 2019 2024 லட்சம் தோத்துருவான்னு சொல்றாரு. அவன் பணி அவனுக்கு முடிவு வருகிறது. முதலமைச்சர் பதவி அவருக்கு முடிவு வருகிறது. 2021 மார்ச் ஏப்ரல் முடிவு வருகிறது. புதிய தேசத்தின் அதிபதி உன்னாலே நிர்ணயிக்கிறது. அன்னைக்கு சொல்லிட்டார் ரிசல்ட். இவங்க முதலமைச்சர் கிடையாது. புதிய தேசத்தின் அதிபதி உன்னாலே நிர்ணயிக்கிறது, மாமலை நிர்ணயிக்கிறதுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அதிகாரம் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரம் முதலமைச்சர் நிர்ணயிக்கூட அதிகாரம் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஆனா புதிய தேசத்தின் அதிபதி நான் நிர்ணயிக்க முடியல. கடவுள் தான் நிர்ணயிச்சாரு. இதன் மூலமாக சொன்னாரு. பொறுத்து பார்ப்போம்.